அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்று மகாபாரதம் பார்த்துட்ருக்கோம். அபிமன்யு வதத்துக்கு பிறகு அர்ஜுனன் செய்த சபதம். ஜெயரதனை நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நான் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் வைக்கிறான். அர்ஜுனுடைய வெற்றியை சஞ்சயன் சொன்னதை கேட்டு திருதராஷ்டிரன் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான். ஜனார்தன அஸ்தினாபுரம் வரும்போதே நம்ம சமாதானத்துக்கு போயிட்டுருக்கணும். அவன் இப்போ வந்தானா நம்ம சமாதானம் செஞ்சுக்கலாம். இந்த துரியோதனும் மற்றவங்களும் துச்சாதனம் எல்லாமே நான் சொன்னதை நிராகரித்து கர்ணன் துச்சாதனம் சொன்னதையும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. கால புருஷனால் தேடிக்கிட்டு தூண்டப்பட்டு நாசத்தை தேடிக்கொண்டான். துரோணரும் யுத்தம் வேண்டான்னது. பீஷ்மர், பூரி சிரவசும், கிருபரும் இன்னும் மற்றவர்களும் யுத்தம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் மூர்க்கனான என் மகன் கேட்கவே இல்லை. பேராசையால் தூண்டப்பட்டு கெட்ட எண்ணமும் கோபம் நிறைந்த மனநிலையில் சிக்கி யுத்தத்தை வரவைத்து கொண்டான். சஞ்சயம் ஜலம் போன பின் அணை கட்டுவது போல நீர் புலம்போதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா சஞ்சயன். சூதாட்டத்திலிருந்து குந்திபுத்திரனை நீ முதலிலேயே ஏன் விளக்கவில்லை? அவ்வாறு செய்திருந்தால் இந்த பெருந்துக்கம் நமக்கெல்லாம் வந்திருக்குமா? பிறகு யுத்த பேச்சு நேர்ந்த போதாவது நீ உன் குமரனை கண்டிப்பாக தடுத்திருக்கலாம். அதுவும் நீ தடுக்கலை, இல்லைன்னா இந்த துக்கம் வராது. பிதாவான செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீ விலகி நின்று மகனை அடக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த பெரும் துயரம் உன்னை பீடித்திருக்காது. புத்திமான்களின் சிறந்தவரான நீர் உம்முடைய அறிவை தள்ளிவிட்டு கர்ணன், சகுனி இவர்களுடைய மூர்க்கத்தனமான யோசனையை அனுசரித்தீர். கேசவனும் யுதிஷ்டனும் துரோணரும் இப்போதும் உம்மை முன்போல் மதிக்கவில்லை. பேராசை கொண்டவர் என்று வாயினால் மட்டும் தர்மம் பேசுவர் என்றும் வாசுதேவன் உம்மை அறிந்து கொண்டான். சத்திரிய தர்மப்படி சூரர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் கௌரவங்க செஞ்சுட்டு வராங்க. அதர்ம வழியில் நடக்கிறாங்க. நீர் அவர்களை நிந்திப்பது தகாது. உயிரை அலட்சியம் பண்ணி போர் செய்கிறாங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சாத்தியகும் பீமனும் நடந்த யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து நிற்க இவங்ககிட்ட கண்டிப்பாக பலமே இல்லை. ஆயினும் எவ்வளோ செய்வதற்கு சாத்தியமோ அவ்வளவும் மக செஞ்சுட்டு வரான். அதனால் நீ அவனை நிந்திக்காதே அப்படின்றான். அப்போ நீ சஞ்சயா, நீ சொல்வது சரிதான்ற கண்ணில்லாத அரசன். விதியை யாரும் விளக்க முடியாது. நடந்தது எல்லாம் சொல்லு. நல்லதாயினும் சரி, துக்க சமாசாரமாயினும் சரி, எல்லாவற்றையும் நடந்தவாறு சொல்லு அப்படின்னு துயரத்தில் மூழ்கி துடித்து கொண்டிருந்த கிழ அரசன் திருதராஷ்டிரன் சஞ்சயன் சொன்னதை கேட்கலானா. அர்ஜுனனுடைய தேர் சிந்துராஜனை நோக்கி செல்வதை பார்த்து துரியோதனுக்கு தாங்க முடியாத துயரம் அடைந்து உடனே துரோணர்கிட்ட போகிறான். பெரிய சேனையை பிளந்து கொண்டு அர்ஜுனன் நம்ம வியூகத்தை உடைச்சி உள்ள நுழைஞ்சிட்டான். நம்முடைய தோல்வியை பார்த்து ஜெயரதனுடைய காப்புக்கு நிற்கும் வீரர்களும் இதனால் தைரியம் இழப்பாங்க. துரோணனை கடந்து அர்ஜுனன் செல்ல முடியாது என்று அரசர்கள் எல்லோரும் என் மீது பொய்யாகிவிட்டது. நீர் பார்த்து கொண்டிருக்கும்போது பாருங்க, தேரை ஓட்டிக்கிட்டே போயிட்டான். நீர் பாண்டவர்களுக்கு நன்மை செய்தவளை தான் நீ விருப்பம் கொண்டுட்ருக்கன்னு எப்படி பீஷ்மரை நிந்தித்தானோ அதே போல் நிந்திக்கிறான். என்னுடைய மனம் மிகவும் குழப்பம் அடைந்திருக்கிறது. உமக்கு நான் என்ன பிழை செய்தேன் அல்ல குறை செய்தேன்? என்னை ஏன் கைவிடுகிறீர்? இதை தெரிந்தால் நான் ஜெயரதனை யுத்த பூமியிலே நான் எடுத்திருக்க மாட்டேன். தன் தாய்நாட்டுக்கு திரும்பி போய்விடுவதாக சொன்ன அவனை நான் நிறுத்தியது பெரும் பிழையாகிவிட்டது. அர்ஜுனன் ஜெயரதனை தாக்கினால் அவன் மீள மாட்டான். துயரத்தில் பிதற்றுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டும். நீரே போய் சாய்ந்தவனை காப்பாற்றும்னு துரியோதன் கேட்குறான். துரோணர் சொன்னார், அரசனே, தகாத வார்த்தை நீ சொல்லிய போதும் நான் உன் மேலே கோபம் கொள்ள. நீ எனக்கு மகனை போன்றவன். அஸ்வத்தாமன் எப்படியோ அப்படியே தான் எனக்கு நீயும். நான் சொல்வதை கோயில். இதோ பார், இந்த கவசத்தை பெற்றுக்கொள். இதை போர்த்தி கொண்டு நீ அர்ஜுனனை தடுப்பாயாக. இவ்விடத்தை விட்டு நான் போகக்கூடாது. அதோ பார், பான சமூகங்கள் பாண்டவ சேனைகள் நம்மளை பலமாக தாக்கி வருகிறது. அர்ஜுனன் இல்லாமல் யுதிஷ்டன் தனியாக இருக்கிறான். இதற்காக அல்லவா நம்ம இந்த ஏற்பாட்டெல்லாம் செஞ்சோம். அவனை நான் பிடித்து உனக்கு தர வேண்டியவனா இருக்கிறேன். அதை விட்டுட்டு பல்குணனை துரத்தி கொண்டு நான் இப்போது போக முடியாது. உயூகத்தின் முகத்தை விட்டு நான் அர்ஜுனனை குறித்து சென்றேனானால் அனர்த்தம் நேரிடும். நான் போரிலிருந்து கவசத்தை தரித்து கொண்டு நான் கொடுத்திருந்ததை பயப்படாதே. நீ சூரன், சமர்த்தன். இந்த கவசத்தின் மேல் படும் ஆயுதம் உன்னை எந்த காலத்திலையும் பாதிக்காது. மந்திர சக்தி கொண்ட கவசம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு பிரம்மதேவனிடம்னு இந்திரன் கவசம் பெற்று போருக்கு சென்றது போல திவ்ய மந்திர கவசம் என்னால் பூட்டப்பட்டு நீ செல்வாயாக, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றாரு.
திவ்ய கவசம் அணிந்த துரியோதனும் ஆச்சாரிய சொல்படி தைரியமாக சேனையோட அர்ஜுனனை நோக்கி செல்றான். அர்ஜுனன் கௌரவ சேனையை தாண்டி வெகு தூரம் சென்றால் குதிரை களைப்படைப்பதை கண்டு தேரை நிறுத்தி குதிரைகளை அவிழ்த்து இளைப்பாற செய்ய விரும்பினான். அச்சமயம் விந்தர்கள் என்ற இரு சகோதரர்கள் அர்ஜுனனை தாக்கினாங்க. அவர்களை எதிர்த்து அவர்களுடைய படையும் துரத்தி அடித்து இரு சகோதரர்களையும் அர்ஜுனன் வதம் செய்தான். பிறகு கண்ணன் குதிரைகளை அவிழ்த்து மண்ணில் புரள செய்து இளைப்பாற்றினான். மறுபடியும் தேரை பூட்டி ஜெயரதனை நோக்கி விரைவாக சென்றான். தனஞ்சய அதோ பார், பின்னால் துரியோதனன் வருகிறான். இதைவிட உமக்கு வேறு நல்ல சமயம் கிடைக்காது. வெகு காலம் அடக்கிய கோபத்தை இப்போது தீர்த்துக்கொள். அனர்த்தங்கள் மூல காரணமே இவன். இப்போது உன் பானங்களுக்கு இலக்காக வந்திருக்கிறான். இவன் நல்லதொரு வீரன், தூரத்திலிருந்து தாக்கும் சாமர்த்தியம் கொண்டவன். அர்ஜுனா, பெரிய வில்லை வளைப்பவன், அஸ்திர தேர்ச்சி பெற்றவன், யுத்தத்தில் புகழ் கொண்டவன், உறுதியான தேகம் படைத்த மிக்க பலசாலி, நமது பகைவன் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் துரியோதனை காட்டினான். அதன் மேல் கண்ணனை தேரை திருப்பி துரியோதனனுக்கு செலுத்தினான். துரியோதனன் பயப்படவில்லை. ஜனங்களுக்கு நீ என்னமோ பெரிய காரியம் செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் நேரில் பார்க்கல. உன்னுடைய புகழுக்கு காரணமான பராக்கிரமத்தை இப்போது காண்பி என்று துரியோதனன் சொல்ல பார்த்தா அர்ஜுனனை பார்த்து சொல்ல கடுமையான போர் நடந்தது. கிருஷ்ண பகவான் பார்க்குறாரு. பார்த்தா இது என்ன ஆச்சரியம், முன்னால் விடுபட்ட அம்புகள் எதுவுமே துரியோதனா துன்பத்தில். காண்டபத்தில் இருந்த விடுபட்ட அம்புகள் வீணாக கீழே போகிறத இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்குறேன். இது என்றும் பாராத சம்பவமாக இருக்கிறது. உன்னுடைய கைப்பிடியும் தோல்வன்மையும் என்ன குறைந்தா போயிட்டு, காண்டீபம் இல்லைன்னா தன் தன்மை இழந்ததா? நீ துரியோதனை குறித்து செல்லும் பானங்கள் அவன் மேல் பட்டு பயனற்றவையாக கீழே விழுகின்றன. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. கிருஷ்ணா, இது துரோணரிடமிருந்து கவசம் பெற்று அதை போட்டுக்கொண்டு நிற்கிறான் இந்த துரியோதனன். இந்த கவசதாரண ரகசியம் துரோணர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இவன் மேல் இந்த கவசத்தை ஆச்சாரியார் போர்த்திருக்கிறான்னு நினைக்கிறேன். மற்றொரு பூட்டப்பட்ட கவசத்தை மாடு சுமப்பது போல இவன் எப்படி சுமக்கிறான் பாருங்க. இப்போது என் சாமர்த்தியத்தை பாருன்னு அர்ஜுனன் முதல்ல பானங்களை எய்தி துரியோதன குதிரையும் சாரதியும் தேரையும் இழக்கப்படி செய்தான். பிறகு வில்லையும் கையுறையையும் அறுத்தான். கவசம் எந்த பக்கத்தில் உடலை மூடவில்லையோ அந்த பக்கம் பார்த்து அம்பை எய்கிறான். மூடாத பள்ளங்களிலும் நகக்கண்களிலும் நுண்ணிய அன்புகளை விட்டு செலுத்தி துன்புறுத்தினான். துரியோதனன் தோல்வியடைந்தான். துரியோதனன் புறம் காட்டியதும் கண்ணன் பாஞ்சன்யத்தை ஊதினான். ஜெயரதனுக்கு காப்பாக இருந்த வீரர்கள் இதை கண்டதும் மிகவும் கலக்கமுற்றார்கள். பூரி சிரவசு, சலன், கர்ணன், விருட்சசேனன், கிருப, சல்லியன், அஸ்வத்தாமன், ஜெயரதன் ஆகிய என்மரும் தேர்களின் மீது ஏறி பார்த்தனை எதிர்த்தார்கள். அடுத்த பதிவில் நம்ம எப்படி ஜெயரதனை அர்ஜுனன் மாய்க்கிறான் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.